வந்தவாசி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் கணேஷ் என்பவர் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இவருடைய அறிமுக கூட்டம் வந்தவாசி கோட்டை மூலை பகுதியில் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஆப் செயலியில் முறையாக பதிவு செய்யாததால் வேட்பாளரின் அறிமுகம் கூட்டம் நடத்துவதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் மதுச்செழியன் அனுமதி மறுத்துள்ளார். பின்னர் வேட்பாளர் கணேஷ் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று நீண்ட நேரம் பேசியும் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தனர். பின்னர் வெளியே வந்த வேட்பாளர் கணேஷ் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துருவன் செல்வமணி ஆகியோர் மேடையில் ஏறி பேசுவதற்கு அனுமதி மறுப்பு தெரிவித்தும் இருவரும் மேடையில் ஏறி அறிமுகம் செய்து கொண்டு கூட்டத்தை நடத்தாததற்கு காரணத்தை விளக்கி பேசி விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வேட்பாளர் கணேஷ் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் துருவன் செல்வமணி ஆகியோரிடம் கூட்டத்தை நடத்துவதற்கு மறுப்பு தெரிவித்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கூட்டத்திற்கு போடப்பட்ட மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு நாற்காலிகள் அகற்றப்பட்டன. மேலும் நாம் தமிழர் கட்சியினர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு முறையாக அனுமதி பெறாமல் கூட்டத்தை நடத்தியபோது தேர்தல் நடத்தும் அலுவலர் கூட்டத்தை ரத்து செய்த சம்பவம் வந்தவாசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மறுபடியும் அனுமதி வாங்க முடியாத மாதிரி அவங்க இந்த விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க தேர்தலான. இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது.